இப்படி நாம் இந்த தமிழ் நாட்டு துரோகிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடம் சொல்லி தர வேண்டும் என்று உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தான் தெரியுது. அதிமுக ஆட்சிக்கு வரப்போறதில்ல, இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா என்ன பண்றது? இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு இருக்கா? அப்ப என்ன பண்றது அதை வச்சுக்கிட்டு? அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளே ஆமாங்க 8000 மேல வந்துருச்சு பாருங்க. 8000 கூப்பன் தரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் எதையும் திணிக்க விரும்பவில்லை. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? மிக்ஸி வேணுமா வாங்கிக்கோங்க, கிரைண்டர் வேணுமா வாங்கிக்கோங்க. பழைய டிவி இருக்கா? புது டிவி வாங்கணுமா? 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்துட்டு பழைய டிவியை கொடுத்துட்டு நல்ல டிவியா வாங்கிக்கோங்க, பெரிய டிவியா வாங்கிக்கோங்க. அதனால உங்களுக்கு எது தேவையோ, வாஷிங் மிஷின் வேணுமா? ரொம்ப நேரம் ஆகுது துணி துவைச்சு, முதுகு வலிக்குது இல்லையா? வாஷிங் மிஷின் வாங்கணுமா? வாங்கிக்கோங்க. உங்க நேரத்தை மிச்சப்படுத்த நான் இருக்கிறேன் என்று ஒரு சகோதரனை போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை நான் தருகிறேன், உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இனிமேல ஆட்சிக்கு வந்த உடனே 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வரை அந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பெறுவார்கள். 15 லட்சம் மாணவர்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய வகையிலே அது விரிவாக்கம் செய்யப்படும். மடிக்கணினிகள் 35 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். உயர்கல்வி முடித்து 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையிலே அவங்களுக்கு 6 மாத பயிற்சி, அப்ஸ்கில்லிங், படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காத இளைஞர்கள் இருந்தா அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். 6 மாதத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை உங்களுக்கு நீங்க ஏதாவது நீங்க படிக்க விரும்பினாலோ இல்லைன்னா இன்டர்வியூஸ்க்கு போறதுக்கு செலவு ஆகும்னு நினைச்சாலோ அதுக்காக 6 மாதத்திற்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். விவசாயிகள் அவங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாத மின்சார மீட்டர் பொருத்தாத பம்ப் செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பம்ப் செட்டுகள் வழங்கப்படும். இப்படி அடிக்கிட்டே போலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டால் அது செய்து தரப்படும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல ஆத்தூர் தொகுதிக்கு நான் என்ன சாதனைகளே அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னென்ன திட்டம் இருக்கோ எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இல்லாதது ஒன்னும் இல்லைன்னு தெரியும். அதனால நீங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது, தாடிக்கொம்பு மேம்பாலம் சீரமைக்கப்பட்டு சாலை விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்கப்படும். விவசாயிகளுடைய விளை பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைக்கப்படும்.